Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு சப்பாத்தியும் முட்டையும் வச்சிட்டு எப்படி ஒரு சூப்பரான முட்டை சப்பாத்தி கொத்து எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உடனே செஞ்ச சப்பாத்தி தான் வேணும்ன்றது இல்லை. நம்ம காலையில் செஞ்ச சப்பாத்தி இருந்ததுன்னா அதை வச்சுட்டே நம்ம செஞ்சுக்கலாம். 7 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சப்பாத்தியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி நல்லா இருக்குது. இதில் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சுட்டு ஒரு சூப்பரான முட்டை சப்பாத்தி கொத்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் எடுத்துருக்கிறது நாட்டுக்கோழி முட்டை. உங்களுக்கு நார்மல் முட்டை இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து லேசாக பிச்சு போட்டுக்கலாம் கையில். இதில் நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கணும். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சப்பாத்திலேயே உப்பு தான் போட்டு நம்ம பிசைஞ்சிருக்கோம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கவுச்சி வாசம் வராமல் இருக்கும். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். இதில் குடமிளகாய் இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 பகுதி அளவுக்கு எடுத்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 2 தக்காளி வந்து பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சரி, இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். அதில் பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். சப்பாத்தியில் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு ஓரமாக நீங்கள் நகர்த்திக்குங்க. நகர்த்திட்டு இதை நல்லா ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதாவது இந்த முட்டையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சப்பாத்தியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா பரோட்டா வச்சுட்டு நம்ம செய்கிற மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு. கடையில் போய் இனிமேல் நம்ம வாங்கவே வேண்டாம். மீதி இருக்க சப்பாத்தியை வச்சுட்டு நம்ம வீட்லேயே நல்லா ஜம்முன்னு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி முட்டை கொத்து பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியும் வேஸ்ட் ஆகாது. ஈவினிங்க்கு என்ன டிஃபன் செய்யணும் அப்படின்ற ஒரு கவலையும் இருக்காது. சப்பாத்தி முட்டை கொத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.